வணக்கம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார். பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெற்குன்றம் காளகஸ்தீஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் பார்வதி தேவி திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நெற்குன்றம் கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஞான பிரசன்னாம்பிகை சமேத காளகஸ்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சிவபெருமான் பார்வதி தேவி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதையடுத்து பெருமாள் கோவிலிலிருந்து மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் சீர்வரிசை பொருட்களை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொண்டு வந்து சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் மாலை மாற்றுதல் வைபவம் நடந்தேறியது. பின்னர் கெட்டிமேளம் முழங்க பார்வதி தேவிக்கும் கௌரி தாயாருக்கும் ஆகம முறைப்படி மங்களநான் சூட்டப்பட்டது. இத்திருமண காட்சியை அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் கண்குளிர கண்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து நறுமண திரவியங்களை கொண்டு யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. திருக்கல்யாணத்தின் நிறைவாக எம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இத்திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த திரளான பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சூரிய பகவான் என்ன சொல்லிருக்காரு? சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சார்யம் சுக்லாம்பரதரம் விஷ்ணம் ஜனவரணம். எங்களுடைய இல்லத்தில் உள்ளத்தில்